செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் அல்ட்ரிபியூட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த செல் பேடிங்கும் அண்டு இந்த செல் ஸ்பேசிங்கிற அல்ட்ரிபியூட் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா டேபிளில் இருக்க ஒயிட் ஸ்பேஸை நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தருது. ஓகே, டெக்ஸ்ட் இங்கே தான் இருக்குது. அந்த பார்டரை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது. இதுதான் செல் பேடிங்கிறது. இந்த செல் ஸ்பேசிங் எதுக்குன்னா, இப்போ 2 செல் இருக்குது, அதாவது 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை இது நம்மளுக்கு அச்சீவ் பண்ணி தருது. இந்த செல் ஸ்பேசிங்கிறது இதை பாருங்க, இது ஸ்பேஸ். இது ரெண்டு செல், அதாவது இந்த டப்பா டப்பாவாக இருக்கிறதா செல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. இது நம்மளுக்கு செல் ஸ்பேசிங். செல் பேடிங்னா என்னதுன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு, அந்த செல் பார்டரை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது. இந்த பார்டர் பாருங்க, இந்த பார்டர் பாருங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் காட்டினில்ல. ஸோ இதை நம்ம செல் பேடிங் பண்ணுவோம். செல் பேடிங் ஈக்குவல் டு ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? போன இதில் இருக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம செல் பேடிங் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செல் ஸ்பேசிங். செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு ஒரு எத்தனை போடலாம், ஒரு 5 கொடுத்துருக்கேன், 5 பிக்சல். இன்னும் கொஞ்சம் பாட்டிக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் இன்னொரு ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்மளுக்கு அலகேட் பண்ணி கொடுக்குது இந்த செல் ஸ்பேசிங் வந்து.